அவர் மூலியமா தான் இயக்குனர் பாபு விஜய் சார் தெரியும். நானும் கிரீஷ் சாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னோ மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளே அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதே மாநிலை அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இது 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. எல்லாருமே அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சாரை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எவ்வளோ வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2வது இந்த மேடை ரொம்ப நாள் கழித்து நிறைய ஊடக நண்பர்கள், நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் முடிச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு ஒரு அதை அந்த அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்னேகன் சார். அடுத்ததாக இந்த திரைப்படத்தின் கதாநாயகி மீனாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.